ஸோ டாட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 வேரியண்ட்டை வந்துட்டு டாடா ஹேரியர் அண்ட் ஆல்சோ டாடா சஃபாரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 2 வேரியண்ட்டுமே ஒன் ஆஃப் த வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹேரியரில் பார்த்தோன்னா டோட்டலாக 2 வேரியன்ட் இருக்குது. அட்வென்ச்சர் எக்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. சஃபாரியில் அட்வென்ச்சர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்கான மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் இந்த டாட்டாவோட ஃப்ளாக்ஷிப் எஸ்யூவிஸை நீங்கள் வந்துட்டு ஓன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேரியர் அட்வென்ச்சர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 18.99 lakhs பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 19.34 lakhs பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கலர் ஸ்கீம்ஸுமே புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சீவிட் க்ரீன் அண்ட் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா காப்பர் அப்படிங்கிற 2 கலர் ஸ்கீம்ஸை புதுசாக இந்த காரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் ஆப்ஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. 2 லிட்டர் கிரையோடெக் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 bhp அண்ட் 350 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு மேனுவல் கியர் பாக்ஸ் 6 ஸ்பீட் மேனுவல் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே வந்துருது. பட் பேனட் பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த சீவிட் க்ரீன் கலரில் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் கிரில் ஃபுல்லாக ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் போர்ஷன் எல்லாமே சிமிலராக தான் வருது. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இந்த காரில் வந்துடும். எல்இடி டிஆர்எலுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியண்ட் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷுமே இருக்குது. அண்ட் சைடில் மேஜராக சேஞ்ச் ஆகிற விஷயம் இந்த அலாய் வீல். ஸோ இது வந்துட்டு டைட்டன் ஃபோர்ஜ் அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில்வர் ஃபினிஷில் தான் இருக்குது. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235/65 or 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 205 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேரியர் பேஜிங் வந்துருது. டோர் ஹேண்டில் பாடி கலர்லேயே தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவர் ரிம்ஸ் கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே வந்துடும். மேலே இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் வந்துடும். ஷார்ஃபின் ஆண்டனாவுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் 2 அடாஷ்க்கான அந்த கேமரா சிஸ்டமே வந்துடும். அண்ட் ஆல்சோ ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே இந்த காரில் வந்துடுது. அண்ட் இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டில் ரியர் வீலுக்குமே டிஸ்க் வரும். அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட்டில் ரியர் வீலுக்கு டிஸ்க் கிடையாது. ரியரில் டீட்டெயில் செட்டப் வந்துடுது. அண்ட் நீங்கள் ஹேரியர் பேஜிங், ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ், இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எல்இடியில் வந்துடுது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சேஞ்ச் ஆகிற விஷயம் இதோட இன்டீரியர் தான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆல் பிளாக் கலரில் இதோட இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹேரியரில் வந்துட்டு இந்த ஆல் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்லாம் ஒரு ப்ரௌன் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது தவிர வேறு ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. சஃபாரியில் வந்துட்டு இன்டீரியர் ஒரு கேரமல் ப்ரௌன் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆல் பிளாக் போயிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேனராமிக் சன்ரூஃப் தெரியும். ரியரில் ஒரு டைப் ஏ அண்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் போட்டு வந்துருது. ஸோ ஸ்பேஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி தான். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ லெக் ரூம் நீரும் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". ஸோ நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது இந்த ஹேரியர் அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டோட டேஷ்போர்ட். நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துருது. ஆனால் மெமரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் டோர் ஹேண்டில் ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸ் இந்த இடத்துல கிடைக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வந்துருது. அண்ட் இன்டீரியரில் பார்க்குறப்போ ஒரு 4 ஸ்போக் இலிமினேட்டட் டாடா லோகோட ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இல்லை ரைட் சைடில் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் லேம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியரில் ஒரு 10.25 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதில் 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே இந்த காரில் வந்துருது. ஸோ இதுவுமே இப்போ அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டெரைன் மோட்ஸுமே இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெட் ரோட், ரஃப் ரோட் மோட் அண்ட் நார்மல் மோட் அந்த மாதிரி மோட்ஸ் எல்லாமே வந்துருது. அண்ட் சிட்டி எக்கோ அப்படிங்கிற டிரைவ் மோட்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட் வந்துருது. ஸோ 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட இந்த கார் வரும். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட் ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் ப்ளஸ் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி லெதரட் அப்போல்ஸ்ட்ரிக்கு தான் இப்போ வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஹேரியர் அதாவது இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியன்ஸில். அண்ட் 6 ஏர் பேக்ஸ் இந்த காரில் இப்போது ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய க்ளோ பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் IRBM அண்ட் ஒரு பெரிய பானோராமிக் சன்ரூஃப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எதுக்காக இந்த வேரியண்ட் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி போகிறீங்க, அதாவது கிரெட்டா, செல்டோஸ், ஹோண்டா எலிவேட், ஃபோக்ஸ்வேகன் டைகூன், ஸ்கோடா குஷாக் இந்த மாதிரி கார்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த
மிட் சைஸ் எஸ்யூவிஸோட டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த வேரியன்ட்ஸ் அப்படிங்கிறது புதுசாக டாடா காரில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு உண்மையிலே ஒரு வேற லெவல் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் XUV700 கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ன ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா வந்துட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு XUV700 உங்களுக்கு கிடைக்காது. அதாவது AX7 வேரியன்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்துருது. அண்ட் ஆல்சோ லெவல் 2 ADAS வித் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், மேனுவல் வேரியண்ட்டில் கிடையாது. பட் அதுவுமே ஸ்டில் XUV700 கம்பேர் பண்ணுறப்போ இதில் அடிஷனலாக உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன், டெரெயின் ரெஸ்பான்ஸ் மோட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸாக டாட்டா வாரி தெரிச்சிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி கூட நீங்கள் கன்வெர்ட் ஆகலாம். ஸ்டில் இது வந்துட்டு ஒரு ஃபுல் ப்ளோன் எஸ்யூவி கிடையாது. ஏன்னா அதில் 4 வீல் சிஸ்டம்லாம் கிடையாது. இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒமேகா ஆர்கிடெக்சரில் தான் வரும். லேண்ட் ரோவர்லேருந்து டிரைவ் பண்ண D8 பிளாட்ஃபார்மில் தான் இந்த காருமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்காக கண்டிப்பாக இந்த காரை வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சஃபாரியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த சஃபாரியோட இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இதில் மேஜராக சேஞ்ச் ஆகுறதே பார்த்தீங்கன்னா இந்த கேரமல் ப்ரௌன் இன்டீரியர் தான். ஸோ எஸ், இதுதான். இதில் வந்துட்டு லம்பா சப்போர்ட் அடிஷனலாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மிச்ச ஃபீச்சர்ஸ் எல்லாமே மோரார்லெஸ் சிமிலர் தான். 10.25 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், இதெல்லாம் காமனாக வந்துருது. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது ஹேரியர்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயுமே இந்த டெரெயின் ரெஸ்பான்ஸ் மோட்ஸ் அண்ட் ட்ரைவ் மோட்ஸ் எல்லாமே வந்துருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜராக சேஞ்ச் ஆகுறது இந்த இன்டீரியர் கலர்ஸ் தான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேரமல் ப்ரௌன் கலர். ஸோ இது வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அழுக்கும் ஆகாது. ஸோ அதுக்குமே இது வந்துட்டு ரொம்ப ஆப்டாக தான் இருக்கும். ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அந்த லெதரேட் ஃபினிஷ் தான் வருது. ஸோ இதுதான் அந்த ரியர் சீட்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த ஹெட்ரெஸ்ட் வந்துட்டு 2 ஹெட்ரெஸ்ட் வந்துருது. பட் ஆனால் அந்த விங்டு ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. டாப் எண்டில் நீங்கள் அந்த ஹெட்ரெஸ்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் நீங்கள் தலையை ஆட்டினாலும் ஆடாத மாதிரி. பட் இதில் வந்துட்டு அந்த ஆப்ஷன் கிடையாது. அடிஷ்னலி 7 சீட்டர் ஆப்ஷன் வந்துட்டு இந்த ஹேரியரில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கீ பார்த்தீங்கன்னாலும் ஸ்டில் அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணல. இதில் லாக்கிங் அண்ட் லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம். சேம் டாடா கீ தான் வருது. டாடா சஃபாரியில் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலி ஒரு 5 வேரியன்ட்ஸ் அண்ட் டாடா ஹேரியரில் டோட்டலி ஒரு 6 வேரியன்ட்ஸ் அப்படிங்கிறது தான் டாடா வந்துட்டு அடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த வேரியன்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக குறைச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கம்ப்ளீட்டாக வேரியன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ எஸ். அண்ட் எக்ஸ்டீரியரில் நீங்கள் பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு அபெக்ஸ் ஃபோர்ஜ்டு அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அலாய் வீல் இருக்கும். அது ஃபுல்லி சில்வர் ஃபினிஷில் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலி இதில் பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிஸ்க் அப்படிங்கிறதுமே இந்த டாடா சஃபாரியில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் அந்த நியூ கலர். அது வந்துட்டு அந்த சீவீட் க்ரீன் அப்படிங்கிற ஒரு 2 கலர்ஸை புதுசாக வந்து டாட்டா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.